வணக்கம். தற்பொழுது இந்த கொரோனா இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக பயன்படுத்தும் ஒரே வார்த்தை நோய் எதிர்ப்பு சக்தி. எல்லாருமே என்ன பண்ணுவோம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த உணவுகள், இந்த மூலிகை சாறு குடிங்க, இந்த மூலிகை தேநீர் குடிங்க, இந்த கஷாயம் குடிங்க, கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், இது எல்லாமே நம்ம இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நாம் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். இந்த மருந்துகள் எடுத்து வைக்கிற மூலியமாகவும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்ன, நம்ம மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாக அதிகரித்துக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அதை பற்றி ஒரு சின்ன கலந்துரையாடல் தான் இது. பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. வன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் 3 வகையாக சொல்லியிருக்காங்க. தேக வன்மை, காலவன்மை, உடல் வன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக தேக வன்மை அப்படின்னா இந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாத தேய்க்கு உள்ள வன்மை அதிகமாக இருக்கும், பித்த தேய்க்கு கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கும், கப தேய்க்கு உடல் வன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது இயற்கையான அளவு, இந்த பிரகிருதின்னு சொல்லுவாங்க. இந்த பிரகிருதினா என்ன அப்படின்னா இயற்கையாகவே நம்ம பிறந்ததுலேருந்து வர வன்மை தான் அந்த உடல் வன்மைன்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்த பண்ணால் காலவன்மை. இந்த காலவன்மை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மரபுப்படி பார்த்திங்கன்னா இந்த 6 காலங்கள் சொல்லியிருப்பாங்க. சிறுபொழுது 6, பெரும்பொழுது 6. சிறுபொழுதுங்கிறது அன்றாடம் நிகழ்வில் நடக்கிற நாளில் அந்த சிறுபொழுது, வைகறை, நண்பகல், மாலை, காலை, யாமம், இதெல்லாம் 6 பொழுதாக சொல்லுவாங்க. பெரும்பொழுது 6ங்கிறது கார்கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு மாதங்கள், தமிழ் மாதங்கள் 2 மாதங்கள் ஒரு காலமாக சொல்லி 6 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் சொல்கிறாங்க இல்லைங்களா, 4 சீசன் சொல்கிறாங்கல்ல, இந்த வின்டர், சம்மர், ஸ்ப்ரிங், ஹாட், இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தமிழ் மருத்துவத்தில் 6 காலங்களாக பிரிச்சிருப்பாங்க. இதில் உடல் வன்மை குறைக்கக்கூடிய காலங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் இயற்கையாகவே உடல் வன்மை குறையும். அந்த மாதிரி காலகட்டத்தில், இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம எப்படி உணவு எடுத்துக்கணும், எதுலேருந்து நம்ம தற்காத்துக்கணும், இந்த மாதிரி காலகட்டத்தில் நோய்கள் அதிகமாகும். அதை எப்படி நம்ம மீட்டெடுத்து நம்ம உடலில் நோய் வராத காத்துக்கிறதுக்கு முன்னோர்கள் நிறைய அறிவுரைகளை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சின்ன குறிப்புகள் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேகவன்மை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தேகவன்மை அப்படின்னா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். இப்போ ஒவ்வொருத்தரும் பார்ப்பீங்க, நானும் இதே அளவு தான் சாப்பிட்றேன், பக்கத்தில் இருக்க என்னோடய நண்பனும் இதே மாதிரி தான் சாப்பிட்றான், ஆனால் எனக்கு அடிக்கடி தும்மல், காய்ச்சல்லாம் வருது, ஆஸ்மா வருது, அவன் நல்லாவே இருக்கானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இதுதான் தேகவன்மைன்னு சொல்கிறது. இந்த தேகவன்மை எப்படி அப்படின்னா நம்ம பரம்பரையாக பெற்றோர்கள் மூலியமாக, மூதாதையர்கள் மூலியமாக, மரபணுக்கள் மூலியமாக மாற்றப்படுகின்ற வன்மை. அந்த வன்மை தான் ஒரிஜினலாக இருக்கும். அதனால தான் சிம்பிளாக பார்த்திங்கன்னா அரச மரம் தான், முருங்கை மரம் தான், அவ்வளோதான். அது அதுக்குரிய குணாதிசயங்கள் இருக்கும். இந்த குணாதிசயங்களை மேற்கொண்டு தான் நம்மளோட உடல் வன்மையும் அமையும். அதற்கு அடுத்தாற்போல் நம்ம கொடுக்குற உணவுப் பொருள் மூலியமாகவும் மாற்றமடையும், இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றமடையும், சுற்றுப்புற சூழ்நிலை ஏற்றாற்போல். இதெல்லாம் நம்ம வளர மாற்றிக்கிறது, நம்ம பயிற்சிகள் மூலிமா மாற்றிக்கிறது, யோக பயிற்சிகள் மூலிமா மாற்றிக்கிறது, திருமூலர் பிராணாயாம பயிற்சி மூலிமா உடல் வன்மையை மாற்றுறது. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. இயற்கையாக இருக்கக்கூடிய வன்மை நம்ம பெற்றோர் பாரம்பரியம் முறைப்படி, மரபணுக்கள் முறைப்படி வர வன்மை இயற்கையாகவே இருக்கும். அது மிகுந்த சக்தி வாய்ந்தது. அதனால தான் இந்த பிரிவு. இப்போ ஒருத்தருக்கு உடம்பு நல்லா இருக்குது, ஒருத்தருக்கு சிக்காக வராங்க அப்படின்னா இந்த காரணம் தான். சரிங்களா? இப்போ பொதுவாக நம்ம நோய் எதிர்ப்பு தன்மை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னா, நம்ம சனி நீராடுன்னு சொல்லுவாங்க. சனி நீராடுன்னா என்ன? எண்ணெய் தேய்த்து குளித்தல். வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளித்தல். ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்? நான் என்ன தலைக்கு தடவுறேனே, ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்? இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதினால் உங்களுடைய வாத பித்த கபம்னு சொல்கிற உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அளவுகோல், அந்த ஹியூமன் சொல்கிறது சமநிலைக்கு வரும். அந்த வாத பித்த கபம் அதோட நிலையில் இருந்ததுன்னா உங்களுக்கு நோய் வராது என்பதை தெரிந்து தான் அக்காலத்திலேயே சித்தர்கள் அந்த வாதப்பித்த கபத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளித்தல். இந்த வாரம் ஒரு முறை நல்லெண்ணெயில் தேய்த்து, அது நிறைய எண்ணெய் இருக்குது சித்த மருத்துவத்தில்.
நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அஸ்வகந்த பலாச்சா தைலம் இருக்குது, காயத்திருமேனி தைலம் இருக்குது, சுக்கு தைலம் இருக்குது, பொன்னாங்கண்ணி தைலம் இருக்குது, நிறைய தைலங்கள் இருக்குது. அதில் வந்து நம்ம காலை வேளையில் 6 மணிக்கு சூரிய உதயத்தில் 1 மணி நேரம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை ஊற வைத்து பிறகு வெந்நீரில் தேய்த்து குளிக்கும்போது உங்களுக்கு வந்து இயற்கையாகவே உடல் வன்மை வந்து அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு வந்து உங்களுக்கு ஒரு சளி, இருமல், தும்மல் அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சுடு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி தெளிச்சிங்கன்னா புகை வரும். அந்த மாதிரி தான் உங்கள் உடம்பு சூடாக இருக்கும். அப்போ நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அது எதிர்வினை ஆற்றும் போது உங்களுக்கு என்ன பயந்துருவீங்க, எங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒத்துக்க மாட்டுது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எங்களுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி இல்லை, தொடர்ந்து பயன்படுத்தும் போது மிகுந்த நன்மையை தரும். தேக பளபளப்பு, உங்களோட வயது முதிர்ச்சி இதெல்லாம் வந்து தடுக்கும் எண்ணெய் தேய்த்து குளித்தல். எண்ணெய் தேய்த்து குளித்தல் வந்து சிறந்த நன்மை இருக்குது. அதை வந்து காலை வேளையில் சூரிய உதயத்தில் வாரத்தில் 1 டைம் 1 மணி நேரம் செஞ்சோம்னா மிகுந்த பலனை தரும். இது வந்து ஒரு சிறந்த முறையில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகரிக்கிற ஒரு வழி. அடுத்ததாக எங்கள் மருத்துவத்தில் கூறிய பஞ்சகற்பம். இன்றைக்கி நாம் எல்லாருமே ஷாம்பு போட்டு தான் குளிக்கிறோம். எல்லாருமே அந்த நவீன ஷாம்புகளை போட்டு குளிக்கிறோம், இல்லைன்னா மூலிகை ஷாம்புகளை போட்டு குளிக்கிறோம். ஷாம்புன்னு வந்தாவே அதில் கெமிக்கல் வந்துடும். அதனால் இது இல்லாமல் இயற்கை முறையில் நம்ம முடியை பாதுகாக்கிற மாதிரியும் தேகத்தை வந்து நல்ல நன்னிலைப்படுத்துகிற மாதிரியும் சில வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு பேர் தான் பஞ்சகற்பம்னு பேர். பஞ்சகற்பம்ங்கிறது அந்த காலத்திலிருந்தே ராஜாக்கள் முதல் கொண்டு பயன்படுத்தி வந்த ஒரு பழக்க வழக்க முறை. பஞ்சகப்பம்னா சாதாரணதாக இல்லைங்க. பூநெல்லி, வெண்மிளகு, பொற்கடுக்காய், கானகத்து, வான்மஞ்சள், வேம்பரிசி, காரிகையே, 1½ 1/4 1 3/4 அரை. இதை வந்து பசுவின் பால் விட்டு அரைத்து நீங்கள் மேலே தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மருத்துவ தனிப்பாடல்களில். சித்தர்கள் அந்த காலத்திலேயே இதை வந்து பஞ்சபூத முறைப்படி சொன்னதுனால தான் இது பேர் பஞ்சகற்பம். இதில் இருக்க நெல்லி வெற்றல் 1½ பங்கு, வெண்மிளகு அந்த வெள்ளை மிளகு 1/4 பங்கு, கடுக்காய் 1 பங்கு, கஸ்தூரி மஞ்சள் 3/4 பங்கு, வேப்பம் வித்து அது வந்து அரை பங்கு. இதில் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம உடலோட அமைப்பு மண்பூதம் வந்து 1½ பங்கு இருக்கும், நீர்பூதம் 1/4 பங்கு, தீபூதம் 1 பங்கு, காற்று பூதம் 3/4 பங்கு, ஆகாய பூதம் அரை பங்கு. இந்த அமைப்பில் தான் நம்மளோட உடல் இருக்கும். இதை சார்ந்து தான் எல்லா மருந்துகளுமே இருக்கும். இதை சார்ந்து தான் இந்த பஞ்சகற்பத்தில் இருக்க இந்த அளவுகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளித்த பிறகு இந்த பஞ்சகற்பத்தில் வந்து நன்றாக பசுவின் பால்லையோ இல்லை சாதாரண பால்லையோ கலந்து நீங்கள் மேலே பூசி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் தொற்றும் வராது. உங்களுக்கு வந்து அந்த எப்பயுமே அந்த புறச்சூழ்நிலையை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாவே உங்களுக்கு அகத்தில் வந்து பிரச்சனை வராது. புரியுதுங்களா? அதை தான் தெளிவாக சொன்னாங்க. ஒரே பழமொழி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அது பழமொழி மட்டுமில்ல, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒருத்தரோட முகத்தை வச்சே நீங்கள் அவங்களோட குணநலனை கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இந்த பஞ்சகற்பத்தை நீங்கள் தேய்ச்சி குளிக்கும்போது உங்களோட மேல் பகுதி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். நீங்கள் மேல் பகுதி இந்த டெர்மிஸு, எபிடெர்மிஸ் இந்த லேயர்லாம் சுத்தமாக இருக்குது, தோல் சுத்தமாக இருக்குதுனாவே உங்களோட உடல் உறுப்புகள் பாதுகாப்பாக இருக்கும். தோல் கெட ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்தது வந்து ஊன் கெடும், ஊன் கெட ஆரம்பிச்சிருச்சுன்னா உள்ளே இருக்க எலும்பு கெடும், எலும்பு கெட ஆரம்பிச்சிருச்சுன்னா உள்ளே இருக்க உள்ளுறுப்புகள் கெடும். இதனால் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர்லாம் நீங்கள் மேல் பகுதியை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாவே இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் வராது. அதனால் இந்த பஞ்சகற்பம் வந்து சிறந்த முறையில் இருக்கும். இந்த பஞ்சகற்பமும் இந்த வாத பித்த கபத்தை வந்து சரிப்படுத்துறதுல முக்கிய பங்காற்றுது. நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாதாரண நவீன ஷாம்புக்கெல்லாம் போகவே மாட்டீங்க. அற்புதமாக இருக்கும். முடி வந்து கொட்டாது, முடி வந்து கருமையாக வளரும், பெண்களுக்கு வந்து சிறந்ததாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. பயன்பாட்டில் வந்து எங்களை மாதிரி சித்த மருத்துவர்கள் எங்களுக்கு வரும் நோயாளிகள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் சொல்லி இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அதை பயன்படுத்தும் போது ஒரு சிறந்த முறையில் இருக்கும். இது வந்து ஒரு வழி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ நோய் எதிர்ப்பு தன்மை அதிகம்னா உணவு முறைகளில் ஒரு பழக்க வழக்கம் ஒன்று அன்றாடம் பயன்படுத்தும் உணவு முறைகளில் நீங்கள் பாட்டுக்கு ஒரு இயல்பாக பயன்படுத்தும் போது அதை செஞ்சுட்டு போகலாம். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். இது 3 விஷயந்தான். காலையில் இஞ்சி டீ மாதிரி ஒரு இஞ்சி தட்டி போட்டு நீங்கள் டீ குடிக்கிறது காலையில் இஞ்சி டீ குடிங்க. கடும்பகல் சுக்குன்னா என்ன? அந்த சுக்கு தூளை போட்டு கொஞ்சம் வெந்நீரில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கள் கண்டோ போட்டு குடிக்கலாம். மாலையில் கடுக்காய். இது ஏன் இந்த 3 பிரிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலையில் இஞ்சி அப்படின்னா அந்த காலையில் இஞ்சி அந்த டிகாக்ஷன் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து உடல் வெப்பத்தினால் எழுந்த பித்தம் வந்து தனியும். அந்த பித்தம் வந்து இஞ்சி டீயில் வந்து தனியும்.
உங்களுக்கு வந்து அந்த தலை கிருகிருப்பு மயக்கம் இதெல்லாம் போகும். உள்ளுறுப்புகள் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். காலையிலேயே பிரிஸ்காக ஆரம்பிச்சிருவீங்க. இஞ்சி டீ குடிச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கிற 12 ஹவர்ஸ் நீங்கள் ஆஃபீஸில் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு தலைவலி எதுவும் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. கடும்பகல் சுக்கு. கடும்பகல் சுக்குனா உங்களுக்கு வந்து அந்த வாதம் அதிகமாகிறப்ப உங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் பெயின், உடல் அலர்ச்சி, அந்த ஒரு சோர்வாக இருக்கிறது இதெல்லாம் உடனே ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. வாதத்தை வந்து தணிக்கும் கடும்பகலில். மாலையில் கடுக்காய் அப்படிங்கும்போது, மாலையில் கடுக்காய்னா சளி கட்டுறது. ஈவினிங்கில் வந்து அந்த சளி கட்டும் இயல்பாகவே எல்லாருக்கும். அந்த சளி கட்டாமல் இருக்கிறதுக்கும் கபம்னு சொல்கிற அந்த தன்மை வந்து கூடாமல் இருக்கிறதுக்கும் நாம் வந்து கடுக்காயை பயன்படுத்துகிறோம். கடுக்காய் டீ. இதை வந்து 3 பிரிவாக நம்ம பிரித்து நாம் கூடுமான அளவு நம்மளோட செய்ய முடிகிற அளவு பயன்படுத்திட்டு வந்தோம்னா சிறப்பாக இருக்கும். வீட்டில் உள்ள அனைவரும் பயன்படுத்தலாம். இது வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க ஒரு வழி. இயல்பாக உணவுகளில் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுகளில் மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம சேர்த்து பயன்படுத்து உடல் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். பிறகு பழங்கள் எடுத்துக்கலாம். பழங்களில் பார்த்திங்கன்னா எல்லா பழங்களுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, அப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம், அத்திப்பழம். அத்திப்பழம்லாம் சிறந்ததாக இருக்கும். அத்திப்பழம் வந்து அருமையான பழம். உங்களுக்கு வந்து உடலில் ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுல அத்திப்பழத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை. அத்திப்பழத்தை நீங்கள் வந்து ஒரு ஜூஸாக அடித்து குடிக்கலாம். நீங்கள் வந்து டெய்லியுமே ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த சோகை வந்து வராமல் தடுக்கலாம். இதெல்லாம் வந்து உணவு முறைகளில் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற உணவு முறைகளில் நீங்கள் வந்து ஒரு சிறப்பாக இந்த மாதிரி இதெல்லாம் கையாளலாம். பிறகு அதை தவிர்த்து நீங்கள் சித்த மருத்துவ முறையில் இருக்கிற நோய் வரும் முன்னேறத்துக்கு காக்கிறதுக்கு நம்ம குடிநீர் வகைகள் எடுத்துக்கலாம். கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், ஆடதொடை குடிநீர், நொச்சி குடிநீர், மரமஞ்சள் குடிநீர், இந்த மாதிரி குடிநீர் வகைகள்லாம் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கணும். நாமளே அளவு அதிகமாக எடுத்துடக்கூடாது. ஒரு 30 ml எடுத்தால் கூட போதும். 30 ml எடுத்தோம்னா நீங்கள் அன்றாடம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு 10 நாள் போடுதும். மருந்துங்கிறது அளவு படியும் நாள் படியும் எடுத்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் மருத்துவரை கேட்காம நீங்கள் வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தோம்னா அது கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு எதிர்விளைவுனா என்ன, ஒரு கேஸ்ட்ரிக் சிம்டம் அந்த மாதிரி தான் சிறு சிறு தொந்தரவுகளை உண்டாக்கும். அதனால் நீங்கள் வந்து மருத்துவரோட அறிவுரைப்படி இந்த மருந்துகள்லாம் எடுத்துக்கங்க. பிறகு பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு சூரிய ஒளி. காலை வேளையில் வந்து சூரிய ஒளியில் நீங்கள் ஒரு 5 நிமிடம் நின்னாவே போதும். காலை ஒளியில் மட்டும்தான். காலை ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் டி தயாரிக்கிறதுக்கான அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து நம்ம உடம்புல போடும். புற ஊதா கதிர்கள் வந்து வைட்டமின் D3 உண்டு பண்ணும். செயற்கையாக நம்ம அதை உண்டு பண்ணவே முடியாது. இயற்கையாக நேச்சுரலாக நம்ம தோல் மேலே படும்போது வைட்டமின் D3 உருவாகும். அது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கும். அதனால் மெட்டபாலிசம்லாம் நல்லா நடக்கும். கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் எல்லாமே சிறப்பான முறையில் செயல்படும். அதே மாதிரி தான் ஈவினிங் வந்து மாலை வேளையில் சூரிய ஒளி வந்து உடலுக்கு நல்லது. அது வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கிறது. அதில் அந்த அகச்சிவப்பு கதிர்கள் வந்து ரத்த குழாய்களை விரிவடைய செய்கிறது. இதெல்லாம் பங்கு வகிக்குது. மாலை வேளையில் இருக்கிற சூரிய ஒளி வந்து இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். அதனால் மாலை வேளையில் வந்து விளையாடுதல், அந்த உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ன அப்படின்னா, நம்ம நார்மலான பாடிக்கும் நம்ம இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிற அந்த இம்யூன் சிஸ்டத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிளட் பிக்சரை எடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அடிக்கடி அஃபெக்ட் ஆகிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு டிசீஸில். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட் பிக்சர் நார்மலாக இருக்கும். ஹெச்பி, டிசிடி, சிஎஸ்ஆர், ஹெச்ஜிஓடி, ஹெச்ஜிபிடி எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் நீங்கள் ஏதோ ஒரு சிக்காகிட்டே இருப்பீங்க, சோர்வாக இருப்பீங்க. ஆனால் உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான முறையில் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு சார் இதெல்லாம் வந்து போதுமா, இந்த மாதிரிலாம் செஞ்சால் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானா கண்டிப்பாக இதை பண்ணிவிட்டு அளவான தூக்கம் தேவை. இன்றைக்கி வந்து முக்கியமான பிரச்சனையே உறக்கம் தான். இன்றைக்கி உறக்கம் யாரும் சரியாக உறங்கிறதில்ல. யாரும் 10 மணிக்கு போய்ட்டு 6 மணிக்கு எழுந்திரிக்கிறதில்ல. தூங்க போகிறதே மணி 2 மணிக்கு போகிறோம். அதுக்கப்புறம் வந்து 8 மணி 9 மணி வந்து தூங்குகிறோம். தூங்குகிற நேரமே எப்படின்னா இரவு 10 மணிக்கு தூங்கிட்டு காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிக்கிறது தான் சரியான பழக்க வழக்க முறை. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் உங்கள் உடல் வந்து சூடாகாது. உங்கள் உடல் சூடாகாமல் இருந்தால் தான் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை வந்து குறையாமல் இருக்கும். நீங்கள் இரவு நேரத்தில் நெடுநேரம் கழித்து தூங்குவதனால் கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். இதனால் நிறைய அந்த சர்க்கேடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. நம்ம உடலில் இருக்க சர்க்கேடியன் ரிதம் டிஸ்டர்ப் ஆனாவே உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து தலை தூக்கும். ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு சொல்லக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும், ஜீரோ நெகட்டிவ் பாலிஆர்த்ரைட்டிஸ்லேருந்து, கேன்சர்லேருந்து, சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமேட்டஸ், விட்லிகோ, சொரியாசிஸ் போன்ற நோய்கள் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும்.
மன உளைச்சல் வரும், நிறைய கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு போய்டும். ஒரு விஷயத்தை வந்து சரியான முடிவெடுக்க முடியாத தன்மை எதில் வரும்னா, சரியான உறக்கம் இல்லைன்னா அந்த மாதிரி வரும். அதனால் இரவு வேளையில் சரியாக 10 மணிக்கு உறங்க செல்வது நல்லது. காலை 6 மணிக்கு எழுந்திருப்பது மிகச் சிறந்தது. காலை எழுந்தவுடன் சரியாக பயிற்சி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சி, சித்தர் யோகாசனம் சிறந்த முறையில் வந்து உங்களுக்கு சித்தர் யோகாசனம் இருக்குது. அதில் வந்து வெறும் நீங்கள் செய்கிற பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பத்மாசனம், புஜங்காசனம், சவாசனம், இந்த மாதிரி பயிற்சிகள் எளிய பயிற்சி. மருத்துவரோட அறிவுரைப்படியும் ஆலோசனைப்படியும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்தர் பிராணாயாமம் வந்து மிகச் சிறந்த முறையில் வந்து உங்களுக்கு இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சித்தர் பிராணாயாமத்தில் மட்டும்தான் மனதுக்கும் உடலுக்கும் சேர்த்து ஒரு மருந்தாக பயன்படுவது இந்த சித்தர் பிராணாயாமம், சித்தர் திருமூலர் பிராணாயாமம்ங்கிறது. இந்த சித்தர் திருமூலர் பிராணாயாமத்தை உங்களோட உடல் அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மருத்துவரோட அறிவுரைப்படி எடுத்துங்க. அந்த இடது மூக்குத்துளை வழியாக மூச்சை உள்ளிழுத்து ஹோல்டு பண்ணிக்கணும், 2 மூக்குத்துளையும். உங்களால் முடிந்த அளவு 10 வினாடிகள். பிறகு வலது மூக்குத்துளை வழியாக மூச்சை உள்ளே விடணும். திரும்ப வலது மூக்குத்துளை வழியாக மூச்சை உள்ளிழுத்து ஹோல்டு பண்ணிவிடுங்க ஒரு 10 வினாடி. திரும்ப இடது மூக்குத்துளை வழியாக வெளியே விடணும். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது உங்களுக்கே அது வந்து ஒரு ரெகுலாரிட்டி வந்துடும். அதை வந்து டெய்லி காலையில் 10 நிமிடம், இரவு தூங்க செல்வதற்கு முன் 10 நிமிடம் பண்ணிங்கன்னா உங்களோட உடம்பும் மனமும் சரியான முறையில் செயல்படும். உங்களோட உடல் மனம் சரியான முறையில் செயல்பட்டால் உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுமல்ல, உங்களுக்கு எந்த நோயுமே வராது. நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க, கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடுவீங்க, கரெக்டாக எந்த வேலையாக இருந்தாலும் சரியான முறையில் செஞ்சு முடிப்பீங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அனுபவபூர்வமாகவும் பார்த்துருக்குறோம். நாங்கள் வந்து நோயாளிகளுக்கு அந்த பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்து பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய அறிஞர்கள், இன்றைக்கி நம்ம பேர் சொன்னால் அது வந்து வேறு மாதிரி இஷ்யூ ஆகும். இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், இவங்களாம் இந்த பிராணாயாமத்தை ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வராங்க. இதெல்லாம் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வரதுனால தான் அவங்களாம் உயர்ந்த நிலை அடைகிறாங்க. எங்கேயோ ஒரு நிலையில் சாதாரண ஒரு மனிதனாக இருந்து இன்றைக்கி வந்து பெரிய பெரிய உயர்ந்த நிலை அடைகிறாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிராணாயாம பயிற்சி முறை. இந்த பயிற்சி முறையை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறந்த முறையில் வாழ்வியல் ஆக்கத்திற்கும் உங்களோட நோய் தடுப்பாற்றலுக்கும் உங்களோட சந்ததிகள் வந்து வளர்ச்சிக்கும் மிக சிறந்த முறையில் அமையும். நன்றி, வணக்கம்.